இந்த நவீன காலத்திலும் கூட உலகின் ஒரு நாட்டில் மக்கள் இன்னமும் குகைகளில் வசிக்கிறார்கள் என்பதை உங்களால் நம்ப முடியுமா? நண்பர்களே, ஆம், வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஓமன் என்ற நாட்டில் சில மலைப்பகுதிகளில் இன்றும் மக்கள் குகைகளை வீடுகளாக பயன்படுத்துகிறார்கள். உலகெங்கிலும் உயரமான கட்டிடங்களும் ஸ்மார்ட் சிட்டிகளும் கட்டப்பட்டு வரும் வேளையில் ஓமனின் சில பகுதிகளில் மக்கள் இன்னும் மிகவும் எளிமையான மற்றும் பாரம்பரிய வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, ஓமன் அதன் அழகுக்காகவும் அறியப்படுகிறது. இங்குள்ள நிலப்பரப்பு ஒரு போஸ்ட் கார்டு போல காட்சியளிக்கிறது. தெளிவான நீல வானம், வெகு தூரம் பறந்து விரிந்த மணல் திட்டுகளின் பிரகாசிக்கும் மணல் மற்றும் ஆங்காங்கே உயர்ந்து நிற்கும் பாறைகள். இங்குள்ள கடல் மிகவும் தெளிவாக இருப்பதால் அதன் அடியில் உள்ள மீன்களை கூட காண முடியும். ஓமனின் பள்ளத்தாக்குகள் வாடி என்று அழைக்கப்படுகின்றன. மழைக்காலத்தில் நீர்வீழ்ச்சிகளாக மாறி பார்ப்பதற்கு ஒரு விருந்தாக அமைகின்றன. அது மட்டுமின்றி இங்கு பழங்காலத்து கோட்டைகளும் அரண்மனைகளும் நிறைய உள்ளன. அவை இன்றும் உறுதியாக நின்று ஓமனின் வரலாற்று கதையை சொல்கின்றன. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய்ஹிந்த் என்று எழுதுங்கள். ஓமனை பற்றிய மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஓமன் ஒரு ரயில்வே இல்லாத நாடு. ஆம், இங்கு ரயில் நிலையமோ மெட்ரோ ரயிலோ இல்லை. மக்கள் கார், பேருந்து மற்றும் விமானம் மூலம் பயணிக்கிறார்கள். ஆனால் ரயில் போன்ற எந்த அமைப்பும் இதுவரை தொடங்கப்படவில்லை. ஓமனின் சிறப்பம்சங்களை பற்றி பேசினால் அதன் மிகப்பெரிய சிறப்பு அதன் பாரம்பரியங்களின் மீதான அன்புதான். இங்கே இருக்கும் மக்கள் இன்றும் பாரம்பரிய உடைகளை அணிகிறார்கள். ஆண்கள் வெள்ளை நிற ததாஷா அணிந்து தலையில் ஒரு சிறப்பு தொப்பி அல்லது மூசர் கட்டுகிறார்கள். பெண்கள் தங்களுடையில் எளிமைக்கும் பாரம்பரியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வெளியுலகம் எவ்வளவு மாறினாலும் ஓமன் மக்கள் தங்கள் வேர்களுடன் இணைந்திருக்க அவை இன்றும் உறுதியாக நின்று ஓமனின் வரலாற்று கதையை சொல்கின்றன விரும்புகிறார்கள். இப்போது இங்குள்ள மக்களின் வாழ்க்கையை பற்றி பேசுவோம். ஓமன் மக்கள் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர்கள், பழக எளிதானவர்கள் மற்றும் விருந்தோம்பல் குணம் கொண்டவர்கள். நீங்கள் முதல் முறையாக ஓமனுக்கு சென்றால் அவர்கள் உங்களை தங்கள் குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவார்கள். இங்குள்ள கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் பொது பாதைகளில் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். மேலும் உதவி செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஓமனில் ஒரே ஒரு நதி கூட இல்லை. ஆம், இங்கு நிரந்தரமான நீர்நிதி ஆதாரம் எதுவும் இல்லை. மழைக்காலத்தில் சேகரிக்கப்படும் நீர்வாடி என்று அழைக்கப்படும் இடங்களில் சேமிக்கப்படுகிறது. அதிலிருந்துதான் மக்கள் நீரை பயன்படுத்துகிறார்கள். இது ஓமனின் நீர் வழங்கல் முறையின் பாரம்பரியமான ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமான வழியாகும். ஓமனின் புவியியல் அமைப்பை பற்றி பேசினால் இந்த நாடு தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ளது. இது அரேபிய தீபகற்பத்தின் ஒரு பகுதியாகும். ஓமன் கடல் மற்றும் மலைகள் இரண்டையும் கொண்டுள்ளது. இந்த நாட்டை 3 நாடுகள் சூழ்ந்துள்ளன. ஒன்று சவுதி அரேபியா, இரண்டாவது ஐக்கிய அரபு அமீரகம் UAE மற்றும் மூன்றாவது ஏமன் நாடு. ஓமனின் மொத்த பரப்பளவு 39,500 சதுர கிலோமீட்டர் ஆகும். மேலும் இது பரப்பளவில் உலகில் 73வது இடத்தில் உள்ளது. 2024 படி ஓமனின் மொத்த மக்கள் தொகை 47 லட்சம் ஆகும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கு ஆண்களின் எண்ணிக்கை பெண்களை விட மிக அதிகம். இங்கு 60% ஆண்களும் 40% பெண்களும் உள்ளனர். இதற்கு காரணம், பல வெளிநாட்டு ஆண்கள் இங்கு வேலை மற்றும் வணிகத்திற்காக வருவதால் மக்கள் தொகையில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. ஓமனின் தலைநகரம் மஸ்கட் ஆகும். மஸ்கட் ஒரு மிக அழகான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரம். அதன் வரலாறு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. அரபு வர்த்தகர்கள் இந்த இடத்தை ஒரு கடல் வர்த்தக மையமாக நிறுவினர் என்று கூறப்படுகிறது. பழங்காலத்தில் இங்கே இருக்கிற இடம் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான வர்த்தக பாதையாக இருந்தது. இன்றைய மஸ்கட் ஒரு மிக நவீன, சுத்தமான மற்றும் பாதுகாப்பான நகரம். இங்கு சாலைகள் அகலமாகவும் பசுமையாகவும் கடலோரத்தில் அழகான காட்சிகளுடனும் உள்ளன. இங்குள்ள தூய்மை மேலாண்மை மிகவும் சிறப்பாக உள்ளது. நகரங்களில் குப்பைகளை கண்டுபிடிப்பது கடினம். இப்போது ஓமன் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி பேசுவோம். இங்குள்ள மக்கள் ஒரு எளிமையான ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நாள் தொழுகையுடன் தொடங்குகிறது. பிறகு மக்கள் தங்கள் வேலைகளுக்கு செல்கிறார்கள். பள்ளிகள், ஆபீசுகள் மற்றும் கடைகள் சரியான நேரத்தில் திறக்கப்பட்டு சரியான நேரத்தில் மூடப்படுகின்றன.
மாலை நேரங்களில் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து தேநீர் குடிக்கிறார்கள், பேசுகிறார்கள் அல்லது கடற்கரைக்கு செல்கிறார்கள். ஓமனின் மிகவும் பிரபலமான உணவு ஸ்வா ஆகும். இது குறிப்பாக ஈத் மற்றும் பண்டிகைகளின் இதில் ஆட்டு இறைச்சியை சிறப்பு மசாலாக்களில் ஊறவைத்து வாழை இலைகளில் சுற்றப்பட்டு பின்னர் தரையில் அமைக்கப்பட்ட களிமண் அடுப்பில் 24 முதல் 48 மணி நேரம் வரை சமைக்கப்படுகிறது. அதன் சுவை மிகவும் அற்புதமானது. ஒருமுறை சாப்பிட்ட பிறகு யாரும் அதை மறக்க முடியாது. ஆமாம் நண்பர்களே, ஓமனின் தேசிய விலங்கு அரேபியன் ஓரிக்ஸ் ஆகும். இது பாலைவனத்தில் காணப்படும் ஒரு வெள்ளை நிற அழகான விலங்கு. இதற்கு நீண்ட நேரான கொம்புகள் உள்ளன. மேலும் இந்த விலங்கு மிகவும் அமைதியான இயல்பை கொண்டது. விளையாட்டுகளை பற்றி பேசினால் ஓமன் மக்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். பல இந்திய, பாகிஸ்தானி மற்றும் பங்களாதேஷ் மக்கள் இங்கு வேலைக்கு வருவதால் அவர்கள் இங்கு கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இதன் காரணமாக கிரிக்கெட் இப்போது ஓமன் முழுவதும் மிகவும் பிரபலமாகிவிட்டது. இதை தவிர கால்பந்து இங்குள்ள இளைஞர்களின் விருப்பமான விளையாட்டு. மேலும் அடிக்கடி தெருக்களிலும் மைதானங்களிலும் மக்கள் கால்பந்து விளையாடுவதை காணலாம். ஓமன் ஒரு நாடு. அதன் பொருளாதாரம் என்னவென்றால் வருவாயின் மிகப்பெரிய ஆதாரம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு ஆகும். ஓமனின் பல பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் காணப்படுகின்றன. இவற்றிலிருந்து நாட்டுக்கு அதிக அளவில் வருமானம் கிடைக்கிறது. நிஸ்வா கோட்டை. இந்த கோட்டை ஓமனின் நிஸ்வா நகரில் அமைந்துள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதனை 1660 முதல் 1670க்கு இடையில் யாருபின் வம்சத்தின் சுல்தான் பின் சைப் அல் யாருபி கட்டினார். அப்பொழுது நிஸ்வா ஓமனின் தலைநகரமாக இருந்தது. இந்த கோட்டை போர்ச்சுகீசியர்களுக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் பிரதேச கட்டுப்பாட்டிற்காக கட்டப்பட்டது. கோட்டையின் மிக கவர்ச்சியான பகுதி அதன் 30 மீட்டர் உயரமும் 36 மீட்டர் அகலமும் உள்ள வட்ட வடிவ கோபுரமாகும். இது எதிரிகளை கண்காணிக்கவும் பீரங்கிகளால் தாக்கவும் துணை புரியும் வகையில் வியூகமாக அமைக்கப்பட்டது. கோட்டையின் தடித்த மர சுவர்கள், இரகசிய பாதைகள், கிணறுகள் மற்றும் சிறைச்சாலை அதன் இராணுவ வலிமையை காட்டுகின்றன. கோட்டையில் உள்ள சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளும் மரக்கதவுகளும் ஓமனிய கட்டிடக் கலையின் அழகை வெளிப்படுத்துகின்றன. இங்குள்ள அருங்காட்சியகம் ஓமனி கலாச்சாரம், ஆயுதங்கள் மற்றும் வரலாற்று ரீதியாக யாருபின் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் போர்ச்சுகீசியர்களை தோற்கடிப்பதில் நிஸ்வா கோட்டை ஒரு முக்கிய பங்காற்றியது. 18ஆம் மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் இது ஒரு அறிவியல் மையமாகவும் இருந்தது. இன்று இது ஒரு முக்கிய சுற்றுலா தளமாகும். இங்கு நிஸ்வா திருவிழாவில் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் கைவினை பொருட்களை காணலாம். அருகில் உள்ள நிஸ்வா மார்க்கெட்டும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இந்த காரணத்தினால்தான் ஓமனின் பொருளாதாரம் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிருந்து எடுக்கப்படும் எண்ணெயும் எரிவாயுவும் பல நாடுகளுக்கு விற்கப்படுகிறது. இது தவிர ஓமன் பெட்ரோ கெமிக்கல்களையும் உருவாக்குகிறது. இதில் பிளாஸ்டிக் மற்றும் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் பிற பொருட்கள் அடங்கும். இதுவும் நாட்டிற்கு ஒரு நல்ல வருமான ஆதாரமாகும். எண்ணெய் மற்றும் எரிவாயு தவிர ஓமனில் வேறு சில பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஓமனின் பொருள்களில் அரபி கடலோடு இணைந்திருப்பதால் மீன் மற்றும் கடல் உணவுகளில் ஓமனில் அதிக அளவில் கிடைக்கின்றன. மீன் பிடித்தலும் விற்பதும் இங்குள்ள பலருக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. இது தவிர விவசாய பகுதிகளில் பேரிச்சம் பழம், மாதுகளி, லெமுச்சை மற்றும் வேறு சில பழங்கள் பயிரிடப்படுகின்றன. ஓமனில் செம்பு கனிம சுரங்கங்களும் உள்ளன. அங்கு செம்பு எடுக்கப்படுகிறது. அதுடன் சிமெண்ட், ஏக் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்கள் உற்பத்தியும் இப்போது மெல்ல வளர்ந்து வருகிறது. ஓமன் பல நாடுகளுடன் வர்த்தகம் செய்கிறது. ஓமன் பொருட்களை விற்கும் நாடுகளில் சீனா முதலிடத்தில் உள்ளது. சீனா ஓமனிலிருந்து அதிகமான எண்ணெயை வாங்குகிறது. இது தவிர இந்தியா, யுஏஇ, ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் ஓமனிலிருந்து எண்ணெய், எரிவாயு, பேரிச்சம்பழம் மற்றும் பிற பொருட்களை வாங்குகின்றன. ஓமன் பொருட்களை வாங்கும் நாடுகளில் யுஏஇ, சீனா, இந்தியா, சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா முக்கிய நாடுகளாகும். ஓமன் இந்த நாடுகளிலிருந்து இயந்திரங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், உணவுப் பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்கள், பதப்படுத்தின உணவுகள் மற்றும் அன்றாட தேவை பொருட்களை இறக்குமதி செய்கிறது. ஓமனின் பொருளாதாரம் முழுவதும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மட்டும் நம்பியிருப்பது சரியல்ல. அதனால்தான் இப்போது ஓமன் அரசாங்கம் நாட்டின் வருமானத்திற்கு வேறு வழிகளையும் திறக்க முயற்சிக்கிறது. அதனால்தான் இப்போது அரசாங்கம் சுற்றுலா, மீன் பிடித்தல் மற்றும் விற்பனை வேலைகள், கட்டுமான வேலைகள் மற்றும் உற்பத்தி துறையை ஊக்குவித்து வருகிறது.
ஆனால் இன்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. இது மிகப்பெரிய வருமான ஆதாரமாகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து பல பேருக்கு போய் சேரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.